சிவ பக்தர்களுக்கும் சிவ அடியார்களுக்கும் ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னா அது கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய இந்த மகா தீபம் தான். காலையில பரணி தீபம், சாயந்தரம் ஒரு 6 மணி போல மகா தீபம். அந்த நேரத்துல நம்ம திருவண்ணாமலையில இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த திருவண்ணாமலை நமக்கு திருவண்ணாமலையா தெரியாது, கைலாயமா தெரியும். யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான மக்கள் ஒரே ஒரு தலைவனை பார்த்து வெயிட் பண்ணுவோம். இந்த பக்கம் பார்த்தா பஞ்சவாத்தியம், இப்படி கைலாய வாத்தியம், பின்னாடில இருந்து சந்த நாதம் சொல்லிடு, சந்த நாதம் காது. அந்த நேரத்துல நம்ம அந்த அண்ணாமலையா இருக்க அகோதரா அந்த தோஷத்துல அந்த மலை அதுவும் மலை அதுவும் அப்படி ஒரு பக்தியோட உச்சத்துல நிற்போம். பரமேஸ்வரனை பார்த்தேன், பஞ்ச வாத்தியம், கைலாய வாத்தியம், சண்டை மேளம், சந்த நாதம், அண்ணாமலையாட்டு அகோதரா அந்த தோஷத்துல அதுவும் இடம். அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா அதை விட ஒரு பாக்கியம் நமக்கு வேணுமா? இந்த டைம் எப்படி இருக்கும், நம்ம 5 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகும். தீப மண்டபம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு உள்ள கோவில் உள்ள. ஃபர்ஸ்ட் விநாயகர் பெருமான் உட்காந்துப்பாரு தீபத்தை பார்க்க. அப்போ முருக பெருமான் உட்காந்துப்பாரு, அம்மையும் அப்பனும் வருவாங்க. அப்போ அம்பாள் மட்டும் வந்துடுவாங்க. அப்போ சண்டிகேஸ்வரர் வருவாரு. பஞ்ச மூர்த்திகளும் மலையில தீபம் ஏற்றத பார்த்து வெயிட் பண்ணிருக்காங்க. தீபாராதனை நடத்துவோம். 5 பேர் வந்தாச்சு, இப்ப தீபாராதனை நடக்குது. உள்ள இருந்து என்ட்ரி கொடுக்குறாரு ஒருத்தர். அவரை பார்த்ததானே அவ்வளவு ஜனம். தனக்குள்ள அம்பாள் ஐக்கியம் ஆயிட்டா. அந்த சந்தோஷத்துல அவ ஆட்டம் இருக்கு. ஆனந்த தாண்டவத்துல வருவாங்க. ஐயவே அப்பா அர்த்தனா ஈஸ்வரர் 2 கண்ணு பார்த்தாது. அர்த்தனா ஈஸ்வரர் ஆடின ஆனந்த தாண்டவம் பரமானந்தமா வருவாரு. அர்த்தனா ஈஸ்வரர் போறதுக்கு அப்படி ஃபீலிங் பார்த்தா மாலையில தீபம் அப்படி கைலாயத்துல இருக்கிற மாதிரியே ஒரு வைப்ரேஷன் சிவனோட அண்ணாமலை